பண்ணல. நீதான் யாரு? நான் புறம்போக்குன்னு சொன்னேனா? நீ சொன்னியா நான் சொல்றேனா? ஹலோ, நீ உனக்கு தியானி இருந்தா நீ தைரியமா என்கிட்ட பேசு. நீ அம்மாவே இல்லையா? நீ தைரியம் இல்லாத ஒரு கோலை. நீ தைரியம் இல்லாத ஒரு கோலை. சரியா? நீ ஜெயலலிதா அம்மா பேரை சொல்லி ஜெயலலிதா அம்மா காசை சுருட்டுற ஒரு கோலை. சரியா? ஜெயலலிதா அம்மா ஆத்மா கூட என் கூட இருந்திருக்காங்க போல இருக்கு. டக்குன்னு சொன்னாங்க, ரீனா இந்த ஃபேக்கா ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்காளே அந்த பொண்ணு தான் ஜெயலலிதா அம்மா சொத்து சுருட்டணும். அது ஆல்ரெடி அவங்க கையில தான் இருக்குது. சசிகலா கையில தான் 2.5 லட்சம் கோடி இருக்குது. கொடநாட்டில் காசு மட்டும் இல்லை, நகை நட்டு எல்லாமே அவங்க கையில தான் இருக்குது. சரி, யார் உங்களுக்கு சொன்னா? ஜெயலலிதா அம்மா ஆத்மா தான். ஜெயலலிதா அம்மா இறந்தது சசிகலா அவங்களால தான். இதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க. சரி, ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ரிச்சர்டுன்ற ஒருத்தர் டாக்டர் இறக்குனாங்கல்ல ஃபாரின்ல இருந்து, அவர் யாரு? அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு பார்க்க சொல்லுங்க. யானா ஒருத்தவங்க ஜெயலலிதா அம்மா உயிரோடு உட்கார்ந்து பேசுறத பார்த்தாங்களா? வீடியோ அதுதாங்க. அதெல்லாம் இது இல்லைங்க, இங்க இல்லைங்க. கொடநாட்டில் நல்லா அந்த போட்டோவை எடுத்து இவங்க வேலைக்காரி தான். அம்மாக்கு எப்பயுமே கூஜா தூக்குறவங்க தான். ஆனா இவங்களே சின்னம்மாவா வரணும்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். அமிர்தான்ற பொண்ணை ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க தவிர நான் பார்த்ததில்ல, பேசுனதில்ல. சசிகலா 2 வாட்டி வெளியே வந்தாங்கல்ல, அது எதுக்குன்னு தெரியுமா உங்க யாருக்குன்னா? நிறைய பேசிட்டாங்க ஜெயலலிதா அம்மா. என்கிட்ட கொஞ்சம் நஞ்சம் சொல்லலை, தினைக்கும் பேசுறாங்க. கட்சியில் அவங்க வர மாட்டாங்க, அவங்க ஒரு பொம்மை மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு நாளும் சித்திரவதம் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். என்கிட்டயும் கீதா அம்மா கிட்டயும் வர வைப்பாங்க ஜெயலலிதா அம்மா. இது எதுக்காகனா கண்டிப்பாக 100% 2 லட்சத்து கோடி 100% மக்களுக்காக மட்டும் இறங்க போகுது. இந்த 5 லட்சம் கோடி மக்கள் காசு. ரூல் பண்ணதா? ஆமா. இது சொன்னாங்களா? சத்தியமா. ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா சந்தியா அம்மாவோட மறுபிறவின்றதுனால என்ன நீங்க தான் அவங்களோட மறுபிறவி. யார் சொன்னா? தெரியாது. ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, அதை நான் சொல்றேன். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆவியுடன் தொடர்ந்து பேசிட்டு வரதா தன்னை அறிமுகப்படுத்திட்டு இருக்கிற திருமதி ரீனா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுக அலுவலகத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நடந்தது. உள்ளே என்ன அனுமதி பண்ணுறாங்க, என் கார் கண்ணெல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, நான் தான் ஜெயலலிதாவோட மகள்னு சொல்லிட்டு இருக்க ஜெயலட்சுமி என்ற ஒரு நபர். அவங்க ஜெயலலிதாவோட ஆத்மாக்கிட்ட நீங்கள் தொடர்ந்து நேரடியாக பேசி வரீங்க இல்லையா? கண்டிப்பாக பேசிட்டு இருக்கேன். ஆமாம். அப்போ அந்த ஆத்மா சொல்லியிருக்கா இவங்க தான் மகள் அப்படின்னு? இல்லை சார், நான் எங்கே வேணாலும் அடித்து சொல்கிறேன், இவங்க அந்த பொண்ணு இவங்க இல்லை, ஃபேக்கான ஒரு பொண்ணு. இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? என்னை மிரட்டினாங்க. எனக்கு ஃபோன் அடித்து அவங்களே அன்வான்டாக என் நம்பருக்கு ஃபோன் ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க தானே எனக்கு தெரியல. அப்போது ஜெயலலிதா அம்மா ஆத்மா என்கிட்ட சொல்லலை. அப்போ என் கூட இல்லை போல இருக்கு அந்த டைமில். பட் இந்த டைமில் பேசும்போதும் 2வது வாட்டி பேசும்போதும் ஜெயலலிதா அம்மா ஆத்மா கூட என் கூட இருந்திருக்காங்க போல இருக்கு. டக்குன்னு சொன்னாங்க, ரீனா இந்த ஃபேக்கா ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்காளே அந்த பொண்ணு தான் இது பண்ணியிருக்கா, கால் பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே தான் அவங்க கிட்ட நான் கொஞ்சம் ஹாஷாவும் பேசினேன். பண்ணல. நீதான் யாரு? நான் புறம்போக்குன்னு சொன்னேனா? நீ சொன்னியா நான் சொல்றேனா? ஹலோ, நீ உனக்கு தியானி இருந்தா நீ தைரியமா என்கிட்ட பேசு. நீ அம்மாவே இல்லையா? நீ தைரியம் இல்லாத ஒரு கோலை. நீ தைரியம் இல்லாத ஒரு கோலை. சரியா? நீ ஜெயலலிதா அம்மா பேரை சொல்லி ஜெயலலிதா அம்மா காசை சுருட்டுற ஒரு கோலை. சரியா? நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், நீங்க சொல்றீங்களா, நீங்க உண்மையை சொல்றீங்களா, நீங்க யாருன்னு சொல்றீங்க, நீங்க யாருன்னு தெரியும், பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தி ஆட்டி படிச்சுட்டு இருக்கலாம், அவளும் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்னேன். யாரு ஆட்டி படிக்கிறாங்க பின்னாடி இருந்து? சசிகலா. அது எப்படி கண்டுபிடிச்சீங்க?
கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10-15 கால் வந்துச்சுங்க. எல்லா கால்லையும் பின்னாடி இருந்து இவங்க தான் வாய்ஸ் அவுட் கொடுக்கறது. இதை கேளு அதை கேளு. இப்போ இவங்களுக்கு என்ன தெரியணும்னா அம்மா என்னத்துக்கு வராங்க என்கிட்ட, என்ன வந்து சொல்ல போகிறாங்க, இப்போ யார் வருவாங்க ஆட்சிக்கு வருவாங்கன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இன்னொன்று வந்து இவங்க வந்து அடுத்தடுத்த அடி வந்து ஜெயலலிதா அம்மாவை வச்சு ஆடணும்னு பார்க்குறாங்க. ஜெயலலிதா அம்மாவும் ஸ்மார்ட்டு, நானும் ரொம்ப ஸ்மார்ட்டு. அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தெரியாது நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றதும் தெரியாது. சரிங்களா? இன்னொன்று யார் யார் மூலியமோ டிஎம்கேவும் சரி சசிகலா குரூப்பும் சரி எப்படின்னா என் வாயிலேருந்து வர வச்சணும்னு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 20,000-30,000 கால்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க அவங்க மகள் மாரி செட்டப்பில் வராங்க இல்லையா, அதுக்கான இல்லைங்க, காரணம் நிஜமாலே இல்லைங்க. அவங்க இல்லை அதுதான் எதுக்காக அது போல் வராங்க அவங்க? சசிகலாவுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா இறந்த அப்புறம் இவங்க வரணும்னு பார்த்தாங்க ஆட்சிக்கு. இவங்களால வர முடியல, யாரும் ஏற்றுக்கல. ஒரு வேலை ப்ரோ உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள நீங்கள் வந்து தம்பியாகவும் அண்ணனாகவும் பேருக்கு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு சொத்துக்கு எதுனா எழுதி கொடுப்பீங்களா, எதனா செய்வீங்களா? இப்போ ஜெயலலிதா அவளோட சொத்துக்காக தான் இவங்க வந்திருக்காங்களா? இப்போ 100% ஜெயலலிதா அம்மா சொத்து சுருட்டணும். அது ஆல்ரெடி அவங்க கையில் தான் இருக்குது. சசிகலா கையில் தான் 2.5 லட்சம் கோடி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கொடநாட்டில் எடுத்த காசெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. கொடநாட்டில் காசு மட்டும் இல்லை, நகை நட்டு எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. சரிங்களா? யார் உங்களுக்கு சொன்னா? ஜெயலலிதா மாத்துமா தான். என்னன்னு சொன்னாங்க? இந்த மாதிரி அவங்க கையும் காலும் வச்சு தான் எடுத்ததே அந்த காசெல்லாம். இல்லை கையும் காலும்னா புரியல. ஜெயலலிதா அம்மா கையும் காலும் எடுத்து தான் அந்த இது எடுக்க முடியும் கொடைநாட்டிலேருந்து. ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒன்று ஆமாம், கொடைநாட்டில் நிறைய பேர் செத்துருக்காங்க தெரியுங்களா? தெரியலையே, என்ன சொல்லியிருக்கேன் இதை பற்றி? ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி? எல்லாம் இவங்க செஞ்ச வேலை தான். இல்லை யாராக இறந்துருக்காங்க? அவங்க உள்ள வேலை செஞ்சவங்க, ஜெயலலிதா அம்மா அவங்க இதில் கொடைநாட்டில் வேலை செஞ்சவங்க சில பேரெல்லாம் இறந்துருக்காங்க அந்த இடத்துல. அதெல்லாமே வந்து சசிகலா அவங்களால நடந்த ஒரு விஷயம் தான். ஒன்றுன்னு ஜெயலலிதா அம்மா இறந்ததே சசிகலா அவங்களால தான். இதை பற்றி எதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜெயலலிதா அம்மாவை சாவச்சது சசிகலா. அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாளே இறந்துட்டாங்க. செப்டம்பர் 22 ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு கீதா அம்மா கிட்ட ப்ரூஃப்ஸ் இருக்குது. கீதா அம்மா கிட்டே எல்லாம் இதுவும் இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப நாலேஜ் எல்லாம் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு அரசியல் சைடில் எந்த நாலேஜும் இல்லை. ஆனால் ஜெயலலிதா அம்மா ஒன்று சொல்லி தான் எனக்கு ஓரளவுக்கு நான் கேதர் உங்ககிட்ட சொல்ல முடியுது. ஆத்மாவும் சொல்லிச்சா நான் செப்டம்பர் 22 இறந்துட்டேன் அப்படின்னு? செப்டம்பர் 22 அவங்க போனதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனது. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க இல்லை, சரி ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள், நான் தைரியமாக கட்சா நான் சொல்கிறேன், ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். எதுக்கு 2வது மாடியில் சிசி கேமராவை கட் பண்ணாங்க? இல்லை அவ்வளோ நாள் ஒரு ஹியூமன் பாடியை எம்போசிங் பண்ணி ரிச்சர்டுன்ற ஒருத்தர் டாக்டர் இறக்குனாங்கல்ல ஃபாரின்லேருந்து, அவர் யார், அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு பார்க்க சொல்லுங்கள். தைரியம் அப்போ கட்சியில் இவங்க இருந்ததுனால சில பேரால் ஒன்றும் செய்ய முடியல. ஐ மீன் டாக்டர்ஸாலே ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா டாக்டர் வீட்டு அந்த அப்போலோ டாக்டர் வீட்டில் எல்லாமே குண்டு கட்டையாக இவங்க ஆளுங்க தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர் என்ன செய்ய முடியும் பாவம்? புரியுதுங்களா? இவங்க ஆட்சி இருக்குது ப்ளஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, அவர் என்ன செய்ய முடியும்? ஸோ அதனால் நான் இப்பயும் சொல்கிறேன் ப்ரோ, யானா ஒருத்தவங்க ஜெயலலிதா அம்மா உயிரோடு உட்காந்து பேசுறத பார்த்தாங்களா? பதில் சொல்லுங்கள். யார் பார்த்தாங்க? சசிகலா அவங்கள தவிர வேற யாரும் பார்க்கல. அப்போ இது என்ன அர்த்தம்? ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அவங்க ஜூஸ் வீடியோ குடிச்சிட்டே அதுதாங்க. அதெல்லாம் வந்து இது இல்லைங்க, இங்கே இல்லைங்க. கொடநாட்டில் நல்லா அந்த ஃபோட்டோவை எடுத்து நல்லா பாருங்கள். அந்த ஃபோட்டோவை எடுத்து நல்லா பாருங்கள். எந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மரம் செடியெல்லாம் இருக்குது அந்த இதில் காணொலியில் பார்த்துருப்பீங்கள்ல. அப்போது பேக்ரவுண்டில் ஒரு விண்டோ தெரியுதா, அல்ல மரம் செடியெல்லாம் தெரியுதா? எந்த இடத்துல அதே இடத்துக்கு போங்க. டீட்டெயிலாக சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாராவது சொல்லி கொடுத்து சொல்கிறீங்களா? நான் ஏன் மற்றவங்க சொல்லி கொடுத்து நான் பேசணும்? எனக்கு நான் அறிவு இல்லையா? ஜெயலலிதா அம்மா சொன்னதை நான் சொல்கிறேன். இப்போ ஜெயலட்சுமி யாரோ இயக்குறாங்க மாதிரி ரீனாவை யாரோ இயக்குறாங்களா? ரீனாவியா? ரீனாவை இயக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வேணால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். யார் மேலே சத்தியம் பண்ணணும்? சத்தியம் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம்? ப்ரூவ் பண்ணுறேன். இல்லை சசிகலா பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் ஜெயலலிதாவோட ஆத்மா சொல்லியிருக்கு?
ஆக்சுவலாக ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க வந்து எம்ஜிஆர் தாத்தா மூலியமாக தான் உள்ளே வந்தாங்க. இல்லைன்னா சசிகலாவை உள்ளே சேர்த்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ரீசனே அதுதான். சரிங்களா? உடனே ஒரு வேலை செய்கிற பொம்பளையாக தான் வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கக்கிட்ட ஒவ்வொருவராக பழக ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கும் யாரும் இல்லை கூட. ஸோ ஒரு பாண்டிங்காக பழக ஆரம்பித்தாங்க. என்ன தான் ராஜம்மான்னு ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, அவங்கள அம்மான்னு தான் கூப்பிட்றாங்க, அதுக்கு நான் அவங்க அம்மா ஆகிட முடியுமா? இல்லைல்ல. அதே மாதிரி வேலை செய்கிறவங்க இவங்கள வந்து சரி ஒரு சிஸ்டராக பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி பார்த்தாங்க. தவிர இவங்க கூட பிறந்த சிஸ்டரோலும் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வேலைக்காரி தான். அம்மாக்கு எப்பயுமே கூஜா தூக்குறவங்க தான். ஆனால் இவங்களே சின்னம்மாவாக வரணும்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். மக்களை ஏற்றுக்கல தானே, மக்களை ஏற்று ஓட்டு போட்டாங்களா? இப்போ ஜெயலலிதா அம்மா இறந்து ஆயிடுச்சா, 10 வருஷம் ஆயிடுச்சா? இந்த 10 வருஷத்தில் ஒரு இடத்துல அவங்களால வர முடிஞ்சிச்சாங்க? ஒன்று அந்த ஆட்சியை வர வச்சாங்களா ஜெயலலிதா அம்மா? நாளாக உடச்சி விட்ருக்காங்க. ஏன் வர விடல? அந்த ஆத்மாக்கு யாரும் நல்லது செய்யலை. யாருன்னா யாரெல்லாம் சொல்கிறீங்க? எல்லாமே தான். ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க, இபிஎஸ் எடுத்துக்கோங்க, சசிகலா தானே சாவிச்சதே. அப்புறம் தினகரன், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? வேற யாரை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஓபிஎஸ் வந்து சசிகலாவோட ஃபிட்டு, சரிங்களா? அதனால அவருக்கு வந்து எந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லை. ஆனால் இபிஎஸ் அப்படி இல்லை, அவருக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதாவை வந்து இவங்களை வந்து சாஃப்ட் கார்னரில் பார்க்குறாங்க. ஆமாம், நல்லவர் அப்படின்னு. நல்லவருன்னு ஃபுல்லாக இதாக சொல்ல. பட் இந்த இப்போ ரெட்டலைக்கு ஒருத்தவங்க வேணும்ல, கட்சிக்கு ஒருத்தவங்க வேணும்ல, அதுக்கு இவர் ஓகே. அடுத்த தலைமை இவர் ஓகே அப்படின்ற இவர் ஓகே. பட் இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு 100% விஜய் அவர் தான் வருவார். சசிகலான்றவங்க வந்து பார்த்துங்க, ரொம்ப பயங்கரமான ஆள், கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னாங்க. யாராலையும் ஒன்றுமே என்னை பண்ண முடியாது அப்படின்னு நான் தைரியமாக பேசிட்டேன். அடுத்த ஸ்டெப்பு வந்து மிரட்டல்னா எப்படின்னா, சாரி, வந்துருங்க, எங்கள் கட்சிக்கு வந்துருங்க. ஓபிஎஸ் சாப்பிட கூப்பிட்டாரு, ஓபிஎஸ் இது பண்ண கூப்பிட்டாரு, அதை பண்ண கூப்பிட்டாருன்ட்டு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு பர்சன்ஸ் எல்லாம் வச்சு பேசுனாங்க, ஒரு பொண்ணுங்களை வச்சு. அது எல்லாமே ஜெயலலிதா அம்மா எனக்கு சொல்லிடுவாங்க. இவங்க எத்தனை பேரை அனுப்புகிறாங்களோ அத்தனை பேரையும் எனக்கு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜெயலக்ஷ்மின்றவங்கள அனுப்பிச்சாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு உடனே இப்போ பேச்சே எப்படி தெரியுமா, மிரட்டுற ரேஞ்சில் தான் இருக்குது அவங்க பேச்சே. மறுநாளே ஒரு காணொலி அதுவும் வச்சுருக்கேன். ஜெயலட்சுமி இது வரைக்கும் எங்கேருந்த பெண்மணி? இது வரைக்கும் எங்கே இருந்தாங்க அவங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ, அதெல்லாம் தெரியாது. ஆனால் பல்லவரம் பொண்ணு அதுன்றது ஒண்டி கீதாம்மா சொன்னாங்க. பல்லவரத்தை அந்த சொன்னம்மா, இந்த பொண்ணாம்மா, எனக்கு நானும் பார்த்ததில்ல. ஜெயலலிதா அம்மா பொண்ணு நானும் பார்த்ததில்ல. ஏன் போய் சொல்லுவானே, நான் பார்த்ததில்ல, நான் பேசுனதில்ல. அமிர்தான்ற பொண்ணை வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க, தவிர நான் பார்த்ததில்ல, பேசுனதில்ல. அமிர்தா தான் ஜெயலலிதாவோட உண்மையான பொண்ணு. அவங்க எங்கே இருக்காங்க? அந்த பொண்ணு எங்கன்னே தெரியல சார். நான் ஃப்ராங்காவே சொல்றேன், அந்த பொண்ணு எங்கன்னே தெரியல. ஆத்மாக்கு தெரியல எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா இந்த நேரம் நாங்க போய் கூப்பிட்டே வந்திருப்போமே. கீதாம்மா லாஸ்ட் கீதாம்மா கிட்ட தான் அவங்க வந்தது. கீதாம்மா கிட்ட தான் வந்துட்டு போனாங்க. கீதாம்மா கிட்ட தான் 3 நாள் தங்கி இருந்தாங்க. அமிர்தா ஆமாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து, ஆண்டி நான் வரேன் ஆண்டி, நான் எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது, ஆனால் வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கா ரீனா. அவள் என்ன இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறான்னு எனக்கு தெரியல ரீனா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாங்க. அந்த பதிவை வச்சு தான் அவன் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா, சரி உயிரோடனா இருக்கிறாளா அப்படின்றது எங்களுக்கு தோணுச்சு. பட் அவள் எங்கே இருக்கான்னு அவங்களுக்கும் தெரியல. அவங்க சொல்கிறாங்க தெரியல ரீனா, நான் சொன்னாலும் நான் போய் கூட்டிகிட்டு வருவேன், அந்த பொண்ணு சொல்ல மாட்டேன்ருக்கு, பயப்புது. யாருக்கிட்டே ஒன்று இந்த பொண்ணை கடத்தி வச்சுருக்காங்களா, இல்லை இந்த பொண்ணை வந்து பிடிச்சி வச்சுட்டு மிரட்டுறாங்களா, இல்லை இந்த பொண்ணு இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு வெளியே வர்றதுக்கு பயப்புதா தெரில ரீனா. ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறா, அது ஒண்டி தெரியுது. நானாக வரேன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னாங்க. அது இல்லைம்மா டைம் இல்லை, ஜெயலலிதாம்மா 100% அந்த பொண்ணை வெளியே வர சொல்கிறாங்க, நான் இருக்கேன், நீங்கள் இருக்கிறீங்க, வாங்க அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம்னா அவள் வரமாட்டேன்ருக்காம்மான்றாங்க. நான் என்ன செய்ய முடியும்? இப்போது ஜெயலலிதா மகள்னு சொல்லிட்டு பல பேர் வெளில வந்து நான் தான் சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஜெயலட்சுமி ஒன்று. ஆனால் யாருமே மக்கள் வந்து அவங்கள போய் பார்க்கல, கட்சிக்காரன் பார்த்துக்கல, யாருமே அவங்கள ஏற்றுக்கல.
இப்போ தொடர்ந்து மகள்னு சொல்லிட்டு வராங்க. ஜெயலக்ஷ்மி வந்து ஃபஸ்ட்டு காணொளி ஒன்று போட்டிருந்தாங்களாம். இது வந்து ஜெயலலிதா அம்மா தான் எனக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு காணொளி வந்து யாருக்கிட்டேயோ பேசின அந்த காணொளியில் வந்து என்ன சொன்னாங்களாம், எனக்கு கட்சி வேணாம், எதுவுமே எனக்கு அவங்க அம்மா தானான்னு தெரிஞ்சால் போதும். ஆனால் வந்து இவங்க வந்து அப்படி தான் சொல்லி ஃபஸ்ட்டு வந்தது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து அமிர்தாவை சாவடிக்கிறதுக்கு அமிர்தாவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார். சசிகலா குரூப்பால் தான் இறந்தாங்க. அதனால தான் ஜெயலலிதா அம்மாவை மிரட்டி உள்ளே திரும்பியும் போனது. சசிகலா 2 வாட்டி வெளியே வந்தாங்கல்ல, அது எதுக்குன்னு தெரியுமா அவங்க யாருக்குன்னா? அவங்களுக்கு அவங்க பண்ணுறது பிடிக்கலன்னு அமுச்சு விட்டு அவங்க திரும்பி அந்த சிலாவளி பண்ணி தான் உள்ளே வந்தாங்க. என்ன சிலாவளி? அவங்க இப்போ அமிர்தாவோட புருஷனை சாவச்சது, இதே மாதிரி உங்கள் பொண்ணையும் எதனா பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டி தான் அவங்க பயமுறுத்தி தான் உள்ளே வந்ததே. இல்லை, அவங்க உயிரோடு இருக்கும் போதே ஜெயலலிதா அவர்கள் என் பொண்ணு இவங்க தான் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லையா? இதே நீங்கள் இந்த ஆத்மா கிட்ட கேட்டது உண்டா? கேட்டிருக்கேன். அது என்ன பதில் சொல்லிருக்காங்க? கேட்டிருக்கேன்ல, அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னா, நீ ஏன் என்னை ஃபஸ்ட்டு எப்படி கேட்டாங்கன்னா, நீ ஏன் என்னை தேடி வரலன்னு கேட்டாங்க. நான் ஏம்மா நான் எப்படி தேடி உங்களை வருவேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ வந்திருந்தீன்னா நான் செத்துருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ரீசன் அது சொன்னாங்க. 2வது ரீசன், என் பொண்ணை தைரியமாக உலகத்துக்கு நான் காமிச்சிருப்பேன், என் கூட என் பொண்ணு இருந்திருப்பா. உனக்கு இருக்கிற கட்ஸ் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த தற்கொலை கூட்டத்தை நம்பி, இந்த சசிகலா குரூப்பை நம்பி ஏமாந்துட்டேன், நான் நிறைய ஏமாந்துட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு ரீசனே சசிகலா ஒரு மாய வலையில் சிக்க வச்சதே ஜெயலலிதா அம்மாவை அவங்க அண்ணன் பையனை தத்தெடுக்க வச்சாங்க பார்த்தீங்களா, கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அதில் தான் மாய வலையில் ஃபஸ்ட்டு சிக்க வச்சதே. அதால் தான் என் பேர் கெட்டு போச்சு, அதால் தான் என்னோடய பேரே இதாச்சுன்றது ஃபஸ்ட்டு அந்த இது தான் சொன்னாங்க. அடுத்தது வந்து ஒரு ஜோஷியக்காரனை வச்சு இவங்க ஆட்டி படைச்சிட்ருக்காங்க ஜெயலலிதா அம்மாவை. ஜெயலலிதா அம்மாவும் அதை நம்ப வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம்தான் இவங்க பண்ணுறது எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. எதுவுமே நல்லது நடக்கலை. இப்போ ஒரு ஜோஷியம் சொன்னால் செஞ்சாங்க, நல்லது நடக்கணும்ல, ஆப்போசிட்டாகவே ரியாக்ஷன் மாறும் போது தான் இவங்க ஒரு அனலைஸ் ஆகுனாங்க. ஓ இப்போ இது வந்து தப்பு, நம்ம போகிற கண்ணோட்டம் தப்பு. ஏன்னா இவர் கருணாநிதி தாத்தா வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவார், சரிங்களா, கடவுள் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் ஜோஷத்தை ஒண்டி நம்புவார், ஜோஷத்தை இது பண்ணி தான் ஏங்குவார். இந்த மாதிரி பண்ணால் நம்ம இந்த கட்சியில் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் ஜோஷத்தை நம்பி செய்வார். நிறைய பேசிட்டாங்க ஜெயலலிதா அம்மா, என்கிட்ட கொஞ்சம் நஞ்சம் சொல்லலை, தினைக்கும் பேசுகிறாங்க. இல்லை, இதுக்கப்புறம் சசிகலோட அடுத்த நடவடிக்கை என்ன எப்படி இருக்கும் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நீ அலர்ட்டாரு, அடுத்து ஏதாவது இப்படி இவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னு ஏதாவது என்ன விஷயத்துக்கு கேட்குறீங்க? கட்சிக்கா? கட்சிக்கும் சரி, பொதுவாக கட்சியில் அவங்க வர மாட்டாங்க, அவங்க ஒரு பொம்மை மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க நேரம் சீக்கிரம் ஜெயலலிதா அம்மா முடிச்சிடுவாங்க, சரிங்களா? அது எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. ஒரு நாளும் சித்திரவதம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மா என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. தைரியம் தான் காணொலியில் வந்து என் மூஞ்சிக்கு நேரம் நின்று பேச சொல்லுங்கள், அப்போ நான் ஒத்துக்கிறேன். ஏன் உங்கள் நேரம் பார்த்து பேச முடியாதா? தைரியம் தான் வந்து பேச. காரணம் என்ன காரணம்? ஜெயலலிதா அம்மாவோட பவர் என்கிட்ட இருக்குது, என்னோட பவர் ஒன்று இருக்குது. தைரியம் தான். இப்போது நீங்கள் என் மூஞ்சை பார்த்து பேசுகிறீங்களா? நீங்கள் தப்பு பண்ணல, மூஞ்சை பார்த்து பேசுகிறீங்களா? இதுவே தப்பு பண்ணவங்க என் மூஞ்சை பார்த்து பேச முடியாது. பேச சொல்லி பாருங்க, அவங்களால இன்றைக்கி உட்கார முடியாது. ஃபஸ்ட்டு நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், என் முன்னாடி குற்றம் உள்ள பர்சன்ஸ் நிற்கிறதுக்கு உட்காரத்துக்கும் பேசுறதுக்குமே ஷிவரிங் ஆவாங்க. ஜெயலலிதா மகள் யாருன்னு சொல்லிட்டீங்க, அவரோட கணவர் யார்? சோமன் பாபு. கணவர் இல்லை அவர். ஆக்சுவலாக அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்காம தான், அதனால தான் வெளியே சொல்ல முடியல இவங்க மகளை. ஆனால் உண்மை ஜெயலலிதா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நிறைய விஷயம் அசிங்கப்பட்டு என் லைஃப்பை வந்து மூடி மறைச்சி வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உன்ன மாதிரி ஒரு கட்ஸான பொண்ணு கூட இருந்திருந்தா என் லைஃப்பை நான் மூடி மறைச்சி வாழ்ந்துருக்க மாட்டேன். நான் பயங்கர கட்ஸு. தப்பு பண்ணேன்னு ஆமாம் தப்பு பண்ணேன்னு தைரியமாக சொல்லுவேன். என் கேரக்டர் அது. என் கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ஒண்டி இல்லை, எம்ஜிஆர் தாத்தா. ஆக்சுவலாக ஜெயலலிதா அம்மா சொன்னது என்னென்னா, எம்ஜிஆர் தாத்தாவோட கேரக்டர் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது.
அவரும் பயங்கர கட்ஸு. இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எமோஷ்னலாக அழுதது உண்டா உங்ககிட்ட? ரொம்ப. எந்த விஷயத்துக்கு அழுதாங்க? அந்த பொண்ணு விஷயத்தில், அமிர்தா விஷயத்தில் தினைக்கும் அழுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அழுவும் போது எனக்கே ரொம்ப இதாகிடும். ரொம்ப எப்படின்னா, நான் இப்படி விட்டுருக்கக்கூடாது, உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் என் பிள்ளையாக பார்த்தேன், ஆனால் என் பிள்ளைக்கு ஒன்றுமே நான் செய்யலையேன்னு வந்து அவங்க அழுவும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சசிகலா நினைக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க சொத்து எல்லாம் அவங்களோட தான் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ எல்லாமே இப்போ அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட தான் இருக்குமா இல்லை இருக்காது, யார்கிட்ட போவோம்? கண்டிப்பாக என்கிட்டயும் கீதாம்மாக்கிட்டையும் வர வைப்பாங்க ஜெயலலிதாம்மா. இது எதுக்காகனா கண்டிப்பாக 100% 2 லட்சத்தி கோடி 100% மக்களுக்காக மட்டும் இறங்க போகுது, மக்களுக்கு மட்டும் செய்ய போகிறோம். இப்போ இந்த 2 லட்சம் கோடி எப்படி அங்கே வந்தது? யார் கொடுத்தது அந்த காசு? அவ்வளோ அது காசு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 லட்சம் கோடி வந்து மக்கள் காசு. ரூல் பண்ணதா? ஆமாம், இது சொன்னாங்களா? சத்தியமா எல்லாத்தையும் ஓப்பன் டாக்காகவே இப்போ நான் பேசிடுறேன். அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, சசிகலா மூலியமா தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன தப்பு? இந்த மாதிரி ஊழல் பண்ணது எல்லாமே. அதுக்கு வந்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ஊழல் பண்ண ப்ரோ, ஊழல் பண்ணாமல் 2 கட்சம் இல்லை, டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி ஊழலில் 2 கட்சமும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லது யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஜெயலலிதா அம்மா பண்ணியிருக்காங்க, அவங்க சைடு பண்ணலை. புரியுதுங்களா? ஆனால் ஜெயலலிதா அம்மா கேட்குறது என்னென்னா, நான் ஒண்டி அரெஸ்ட் ஆனேன், நான் ஒண்டி ஜெயிலுக்கு போனேன், நான் ஒண்டி கஷ்டப்பட்டேன், இவங்கெல்லாம் எங்கே போனாங்க ஜெயிலுக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்கள். டிஎம்கே எங்கே போனாங்க ஜெயிலுக்கு? பதில் வரல. பெண்மணின்ட்டு அவங்களோண்டி ஜெயிலில் போட்டு எலி அமைச்சது, டார்ச்சர் பண்ணதெல்லாம் செஞ்சீங்கல்ல. நான் கஷ்டமும் பட்டுட்டேன், செத்தும் நான் நல்லது பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் மக்களுக்கு. இப்போ நான் நல்லது பண்ணுறதுக்காக, ஏன்னா என் ஆத்மா வந்து நல்ல விதமாக நான் மேலே போகணும்னு அவங்க பார்க்குறாங்க. இது எல்லா ஆத்மா நினைக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க வந்து வரம் கேட்டு தான் இங்கே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் அவங்க போவாங்க. எல்லாரையும் அழிச்சிட்டுன்னா துரோகி எல்லாத்தையும் வீழ்த்துட்டு தான் போவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்? நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஃபேக்கான பொண்ணுன்னு ஜெயலலிதா ஆத்மாவுக்கு தெரியுது, ஏன் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்க? மக்களை அடையாளம் கட்டலாம் இது ஃபேக் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அறிகுறி மூலிமா? ஆக்சுவலாக இது எனக்கு டைம் இல்லை ப்ரோ. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியலில் என்னை இறக்கி விட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்ன ரீசன்னா, என்கிட்ட வந்தது அமிர்தாவை பற்றி பேச மட்டும்தான் என்கிட்ட. ஐ மீன் அமிர்தாவை எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் உட்கார, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை அந்த அம்மா. அந்த வீடு, அந்த போஸ்ட் கார்டன் வீடு வந்து முழுக்க சிறுமால சம்பாரித்த வீடு அது, சரிங்களா? அப்பயே கட்டின வீடு, வேணால் நீங்கள் அதை எடுத்து கூட பார்த்துக்கோங்க. அந்த வீடு ஒண்டி இந்த பொண்ணுக்கு கொடுத்துடணுன்னு ஆசைப்பட்டு தான் என்கிட்ட வந்தாங்க. உடனே நான் வந்து ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா சந்தியா அம்மாவோட மறுபிறவின்றதுனால என்ன மறுபிறவி அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. எனக்கு தெரியாது, ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, அதை நான் சொல்கிறேன். அது எனக்கு தெரியாது. நான் ஃப்ராங்காக நான் எது அடையாளத்தை வச்சு எதை சொன்னாங்க? ஃபேஸ் கட்டா இல்லை எப்படி? அது ஃபேஸ் கட்டுன்றது இது வரைக்கும் எனக்கு சொன்னாங்க. அந்த கண்ணு, அந்த ஃபேஸ், இந்த இடம்லாம் எங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னாங்க. 25 வச்சு தான் ஆரம்பித்தாங்களே என்ன. நான் 25 ஐ மீன் 25/5/1984 பிறந்த பொண்ணு நான். அவங்க அம்மா வந்து 1925 பிறந்தவங்க அவங்களாம், சரிங்களா? அப்படி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிச்சேன்னா சொன்னேன், இதை வச்செல்லாம் யாருனா சொல்லுவாங்களாம்மா, யாரா சிரிப்பாங்கம்மா அப்படின்னு. அப்போ அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா அதை நோட் பண்ணி பாருங்கள், அவங்க அசிங்கப்பட்டாங்க தெரியுமா, சட்டசபையில் அடித்தாங்க தெரியுமா. அது என்ன டேட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கோங்க. 25/3 ஐ மீன் 1989, ஓகேங்களா? 25/3/1989. ஆமாவா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க, நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று வந்து ஜெயலலிதா அம்மா சாவத்துக்கு முன்னாடி சட்டசபையில் வந்து உட்கார்ந்தாங்க தெரியுமா, என் பிறந்த நாளுக்கு தான் வந்து உட்கார்ந்தாங்க. 25/5/2016 தான் சட்டசபையில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி. அவங்க ஜெயிலில் இருந்தாங்கள்ல, ஜெயிலேருந்து வந்து அவங்க அந்த இதுக்குள்ளே என்ட்ரி ஆனது அப்போ தான். அது சொன்னாங்க. சொன்னேன், இதெல்லாமா வச்சு நான் இது பண்ண முடியாதுமானா, அப்புறம் என்னோடய லைஃப்பை வச்சு சொன்னாங்க. என் லைஃப்பும் அவங்க அம்மா லைஃப்பும் ஒரே மாதிரி. அது வந்து எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை சில விஷயம்.
அது என் பர்சனல் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் என்னோட எனக்கு பசங்க வந்து 2 பேர், பையன் 1 பொண்ணு 1. ஜெயலலிதா அம்மாவுக்கு எத்தனை பசங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சந்தியா அம்மா, ஐ மீன் சந்தியா அவங்கள சொல்கிறேன். அவங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க, பையன் 1 பொண்ணு 1. அதே மாதிரி எனக்கும் பையன் 1 பொண்ணு 1. சரிங்களா? இது வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் கேட்டதுக்காக பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஆனால் அவங்க ஸ்டோரியும் என் ஸ்டோரியும் ஒரே மாதிரி. அதை சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லைன்றதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். என்னோடய லைஃப் ஸ்டோரியும் அவங்க லைஃப் ஸ்டோரியும் ஒன்று. இதெல்லாம் வந்து எனக்கு அதனால தான் நடந்துச்சு, இந்த பிரச்சனையே நடந்துச்சுன்றதும் சொன்னாங்க. அப்போ நம்ப வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ நம்பினேன். இந்த ஜெயலக்ஷ்மி அவங்க பொண்ணுன்னு சொல்லி அவங்களது ஆட்டை போடுறதுக்கு வருதில்ல, அந்த மாதிரியெல்லாம் நான் இல்லை. எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். இவங்களால எனக்கு ஒரு காசும் வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம். அந்த நல்ல ஆத்மா வந்திருக்கு, அந்த ஆத்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். இதனால் ₹1 யார்கிட்டனா வாங்கினேன்னு சொல்லுங்கள், நிற்க வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஜெயலலிதா அவர்களுடைய ஆத்மாவுக்குரிய பல தகவல்களை எங்களுக்கு பகிர்ந்து மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.